ஹாய் ஆர்ட் லவர்ஸ். அடுத்து ஒரு மிகச்சிறந்த படைப்போடு உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. எனக்கு பெயிண்டிங் உருவான விதத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். இது எப்படின்னா நம்ம வாழ்வியல் சார்ந்த விஷயமாக தான் இருக்கும். இது எப்படின்னா நம்ம அன்றாடம் பண்ணக்கூடிய விஷயம்னா அது நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபி ஒரு வீடியோவை பண்ணும்போது இல்லை ஒரு பெயிண்டிங்காக பண்ணும்போது அதோட வேல்யூஸ் வந்து கூடுது. இந்த தஞ்சை கோயிலில் வந்து என்னுடைய ரெண்டு டாட்டர்ஸ் வந்து ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அது கோயில் உள்ளார ஒரு பில்லர் மேலே பாப்பா உட்காந்துருப்பாங்க, இன்னொரு பக்கம் இருப்பாங்க. ரெண்டு சிஸ்டர்ஸ்குள்ளே ஒரு பாண்டிங், ஒரு லவ் அண்ட் கிரியேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபியாக பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. அது பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய பில்லர்ஸு ப்ளஸ் அவங்களுடைய ஸ்மைலிங், ரெண்டு பேருக்கான அந்த வேவ் லென்த்து ப்ளஸ் லைட்டிங்ஸு எல்லாமே நல்லா இருந்தது. அப்போ அது பெயிண்டிங்காக பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னும் ரிச் அண்ட் லுக் தருது. அந்த கிரியேஷன் பார்த்திங்கன்னா லைஃப் லாங் நமக்கு கேரி பண்ணோம், நல்ல குட் மெமரிஸ் நமக்கு கொண்டு வரும். இந்த பெயிண்டிங்கை வந்து ஏன் உருவாக்கணுன்றது ரீசனே அதுதான். ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அளவு ஃபீல், டச் அண்ட் ஃபீல் தருமான்னு தெரியாது. வேறு ஒரு பெயிண்டிங்கில் வந்து அதே நம்ம காம்போசிஷனை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் தருது. இப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய படம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, நல்ல பேக்ரவுண்டு, நல்ல வெளிச்சம், மதியம் சாயந்தர வேலையில் எடுத்திருப்போம். லைட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கனாக்க நமக்கு இங்கேருந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கும், லெஃப்ட்லேருந்து ரைட் ட்ராவல் ஆகிருக்கும், பேக்ரவுண்டில் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நல்ல ஒரு குட் ஃபீல் அந்த பிக்சரை பார்க்கும்போது. அது ஒரு படைப்பாக உருவம் நல்லா இருக்கும்னு நினச்சி தான் பண்ணது. இது பார்த்திங்கன்னா ஏன் 5 அடிக்கு பண்ணோம் அப்படின்னாக்க, ஒரு படம் 5 அடின்றது எதுக்கு டிசைட் ஆச்சுன்னா அவங்களுடைய ஃபுல் சைஸுக்கு ஒரு படம் உருவாக்கணுன்றது தான் எண்ணம். இப்போ ஒரு ஹியூமன் ஒரு 10-15 வயசு பசங்களாக இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களுடைய சைஸுக்கு நம்ம பண்ணோம், அங்கே ஒருத்தர் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த படம் வந்து கொஞ்சம் லார்ஜர் சைஸில் பண்ணுது. இது என்னோடய ஃபஸ்ட்டு முயற்சி தான். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொலியை கண்டினியூ பண்ணுங்கள். 3 வீடியோ இல்லைன்னா 4 வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். அதில் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். நம்ம பண்ண போகிறோன்னா அது என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படும், அது எங்கேருந்து ஆரம்பித்து எப்படி முடிக்கிறது அப்படின்றத என்டையர் காணொலியில் கவர் பண்ணியிருப்பேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. எப்படின்னா அது ஒரு 5 அடிக்கு எப்படி ஒரு படம் பண்ணுறாங்க, 5 அடிக்கு ஒரு படம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அது ப்ரீ பிளான்னு ஒன்று இருக்குது. ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னாக்க கிராஃப்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆர்ட் கிரியேஷனுக்கு கிராஃப்டிங் வந்து பேஸ் அதுதான். அது எல்லா ட்ராயிங்கும் அது மேண்டேட்டரியாக இருக்கும். அது நமக்கு தெரியாமலே நம்ம பண்ணுவோம். எப்படின்னா ஒரு பென்சில் ட்ராயிங் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க அதுக்கு பேடு ரெடி பண்ணுவோம், அதுக்கு பேப்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணுவோம், அதுக்கான பென்சில் ஷார்ப்பன் பண்ணுவோம். இது எல்லாமே கிராஃப்ட் ஓரியன்ட்டாக வந்துடும். அதே மாதிரி ஒரு 5 ஃபீட்டுக்கு நம்ம ஒரு 5.5 ஃபீட்டுக்கு ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க அதுக்கு பேஸ் கிராஃப்டிங் நம்ம ரெடி பண்ணணும் ஃபார் ஆர்ட் கிரியேஷனுக்கு. அதுக்கான வீடியோவை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இது என்ன சார் நீங்கள் எப்போ பார்த்தாலுமே ஒரு கட் பண்ணுறது, ஒட்டுறது, பேஸ்டிங்கு, ஸ்டாப்லர் இது மாதிரி நீங்கள் காமிச்சிட்ருக்கீங்களேன்னு நீங்கள் கேட்டது என்ன தெரிய வருது. ஆனால் எல்லா ஆர்ட் க்ரியேஷனுக்கும், எல்லா ஒரு ஆர்ட் பேட்டர்னுக்கும் கிராஃப்டிங்கிறது பிகினிங். கிராஃப்டிங் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஆர்ட்குள்ளே போக முடியும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க கிராஃப்டிங் என்ன இன்வால்வ் ஆகுதுனாக்க கேன்வாஸ் ப்ரிப்ரேஷன் தான் அதில் கிராஃப்டிங் கேன்வாஸ் ப்ரிப்ரேஷனு. அப்புறம் அதில் பார்த்திங்கனாக்கா அந்த பேஸ் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிவிட்டு கேன்வாஸை அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு கேஸோ கோட்டிங் பண்ணுறோம், அதுக்கப்புறம் லைன் பண்ணுறோம், அதை வச்சு ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆயில் பெயிண்ட்டை உள்ள பெயிண்டிங்குள்ளே இன்வால்வ் ஆகும். இந்த பேசிக் கிராஃப்ட்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம மேண்டேட்டரியாக எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுவோம். இந்த ஆர்ட் க்ரியேஷனில் வந்து ஒரு கிராஃப்டிங்கிறது எங்கே யூஸ் ஆகிருக்கு, அது நம்மளே பண்ணும்போது எவ்வளோ என்ஜாயபுளாக இருக்குன்றதை இதில் காமிச்சிருப்பேன். இதை கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் ரிலேட்டடாக தான் இருக்கும். தேங்க்யூ. இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம ஒரு 5 அடிக்கு ஒரு கேன்வாஸ் பண்ண போகிறோம். இது பெரிய சைஸில் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இது நம்ம தான் க்ரியேட் பண்ண போகிறோம். இது அதுக்கான தேவையான ஸ்டிக். இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஒர்க் பண்ணுறோம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபோல்டபுள் மெத்தடு. நம்ம எவ்வளோ பேர் லென்த்தி கேன்வாஸை வந்து நம்ம எங்கேயும் கேரி பண்ண முடியாது. ஈஸியாக கேரி பண்ணணுன்றதுக்காக வேண்டி இங்கே ஒரு ஃபோல்டிங் மெத்தடை ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஃபைவ் அண்ட் ஆஃப் ஃபீட் இது. ஓகேங்களா? இது எப்படி ஸ்ட்ரெச்டு கேன்வாஸாக மாறுதுன்றதை நம்ம பார்ப்போம். இதுக்குள்ளே ஹைட்டு பார்த்திங்கனாக்கா 5 அடி 5.5 ஃபீட்டு. இந்த பிரெத்து பார்த்திங்கனாக்கா 4 ஃபீட் வரும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 5 ஃபீட்டுக்கான ஒரு ஸ்டிக் 2 ஸ்டிக்கும் இந்த பக்கம் நம்ம வச்சிடறோம். பின் பிட்டியில் வந்து 4 ஃபீட்டுக்கான ஸ்டிக்கை வந்து இப்படி கிராஸ் பண்ணி உள்ளே வைக்கிறோம். அந்த 4 ஃபீட்டுக்கு வச்சாச்சு. இது நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். இது இந்த இடத்துலலாம் கனெக்ட் பண்ணுற ஜாயிண்டிங் பிளேஸு. இந்த ஜாயிண்டிங் பிளேஸ் வந்து எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஜாயிண்டிங்கு.
இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் வச்சோம்னாக்க ஒரு இது நமக்கு 4 ஃபீட் கேன்வாஸ் ரெடி ஆகும். கேன்வாஸோட இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் இதில் இந்த எட்ஜஸ் மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணோம்னாக்கா நமக்கு கேன்வாஸ் ரெடி ஆகிடும். இது என்னன்னா அது ஃபுல் லென்த் இருக்கிறதுனால இதுக்கு ஸ்டிக்கு இந்த எட்ஜுக்கும் அந்த எட்ஜுக்கும் எதிர்த்தரணும். நான் அந்த எட்ஜுக்கும் இந்த எட்ஜுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம கனெக்டிவிட்டி ஒன்று தரணும். இந்த எட்ஜஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு எல் ஷேப் ஒரு மெட்டல் தேவைப்படும். இந்த எல் ஷேப் மெட்டலை வந்து என்ன பண்ணுறோம்னா இன்சர்ட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிடும். ஓகேங்களா? இது ஷேப்பில் நிற்கிறது என்ன பண்ணலாம், இது ஒரு ஸ்டாப்பர் பின் மட்டும் போட்டுருணும். இதுனாக்கும் இது வந்து ஒரு எட்ஜில் வந்து நம்ம பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம 4 சைட்ஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா கிளாம்ப்பு ஸ்க்ரூ வந்து 4 ஸ்க்ரூஸு இந்த 4 எட்ஜுக்கு பண்ணுறதுக்கு 4 ஸ்க்ரூஸ் தேவைப்படும். இதை வச்சு நம்ம லாக் பண்ணுறா முடிஞ்சது. இப்போ நமக்கு தேவையான கேன்வாஸ் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கான ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா 5.5 ஃபீட் ஹைட்டு, 4 ஃபீட் வந்து ப்ரெத்து. சென்டராக தாங்குறதுக்காக இது ஒரு சின்னதாக ஃப்ரேம் அடிச்சிடுறோம். இது ஒரு 8 பீஸ் கேன்வாஸ் ரோடு. இப்போ இது உங்களுக்கு இப்போ இது என்ன பண்ணுவோம்னா கேன்வாஸ் ஃப்ரேம் தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி இந்த ரோவில் நம்ம என்ன பண்ணுவோம், தேவையான சைஸுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு இந்த கேன்வாஸ்லாம் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். கேன்வாஸ் ரோவில் இந்த ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரேமு இது ரெண்டுத்தையும் எப்படி அட்டாச் ஆகுதுன்னு பாருங்கள். கேன்வாஸ் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் இந்த ஃப்ரேம் இப்படி தான் வரும். இந்த எட்ஜஸை ஃபோல்ட் பண்ணி இந்த ஸ்டிக் பண்ணிட்டோம்னாக்கா கேன்வாஸ் முடிஞ்சது. இது எப்படி பண்ணுறதுன்றது பாருங்கள். இது ஸ்ட்ரெச்டு கேன்வாஸ் கடையில் பண்ணது பார்த்துன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னாக்க பைன் வுட்டில் அடிச்சிருப்போம். லாஸ்ட் டைம் பார்த்தது பார்த்தீங்கன்னா 1 ஃபீட்டுக்கு 1 ஃபீட் ஒன்று பண்ணியிருப்போம். அது வந்து மெல்லிசான ஒரு ஃப்ரேமில் பண்ணியிருப்போம். இது பைன் வுட்டு 1 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு வரும். சைஸ் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு சைஸ் வரும். இது லார்ஜர் சைஸுக்கு வந்து இந்த மாதிரி பைன் வுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ரொம்ப திக்னஸ் வுட்டு தான் யூஸ் பண்ணணும். இது பைன் வுட் எதுக்கு சொல்கிறேன், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், கொஞ்சம் நம்ம கேரி பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வேறு நார்மல் வுட்டு போட்டிங்கன்னா இதே சைஸுக்கு வந்து வெயிட் அதிகமாக வரும். அதனால் நார்மலாக இந்த மாதிரி பைன் வுட்டுன்றது போட்டுருவோம். இது வந்து காஸ்ட்டும் கம்மி தான். ஓகேங்களா? இது ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இது பேக் சைடு. இது வந்து அந்த லென்த்துக்கு வந்து தாங்க கொடுக்குறதுக்காக கேன்வாஸ் வந்து ஒரு பக்கமாக திரும்பாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா சென்டராக ஒரு சப்போர்ட்டிங் ஃபங்க்ஷன் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இதில் முக்கியமான இன்னொன்று காட்டுறேன். இது பேக் சைடு. இந்த ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. இந்த கேன்வாஸோட ஃப்ரண்ட் சைடு இதில் பார்த்திங்கன்னா கேன்வாஸ் வந்து டைட்டாக வந்து போட்டு ஸ்டாப் பண்ணியிருப்போம். சவுண்டு கேட்குதா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து மினிமம் ஸ்டிஃப்னஸ்னால இருக்கணும். ரொம்ப குடகுடன்னு இருக்கக்கூடாது. அதே மாதிரி சைடில் வந்து சுருக்கங்கள் எதுவும் வரக்கூடாது. தெரியுதுங்களா? இது வந்து சுருக்கங்கள் எதுவும் இல்லாமல் இது வந்து ஸ்ட்ரெச் பண்ணி அடிக்கணும். இழுத்து இதில் ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணி தெரியுதுங்களா? அடிக்கும் போது இங்கே அடிக்க வரக்கூடாது. இந்த கார்னரில் தான் வரணும் ஸ்டாப் ஃபுல்லாகவே. அதேமாதிரி இதில் வந்து மினிமம் ஸ்டிஃப்னஸ் நமக்கு தேவைப்படும். அப்போ தான் படம் வரையும் போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து இந்த சிங்க் ஆகாமல் பார்த்துக்கணும். இதில் எப்படி லைன்ஸ் பண்ணி இது எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது, இது எப்படி லைன்ஸ் கொண்டு வரது, எப்படி படம் கொண்டு வரதுன்றது அடுத்தடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் மினிமம் வந்து 2லேருந்து 3 லேயர் வந்து நம்ம கெஸோவை ஃபில் பண்ணணும். கெஸோ ப்ரைமருக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கேமல் ஆர்டிஸ்ட் கெஸோ
இது எடுத்துக்க போகிறோம், கோட்டிங் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு ப்ரஷ், ஃப்ளாட் ப்ரஷில் வந்து பெருசு. இது எடுக்கிறதுக்கு ஒரு நைஃபு. இது மிக்சிங்க்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பவுல். எஸ்ஸோ எடுத்தாச்சு. இது அந்த எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணி ஆகணும். இது மினிமம் வந்து ஒரு 3 லேயர்ஸ் ஆஃப் கோட்டிங் வந்து அதை ஏற்றினா தான் நம்ம வைக்கக்கூடிய ஆயில் வந்து கேன்வாஸில் வந்து இழுக்காமல் இருக்கும். கலர் வைக்கக்கூடிய கலர் வந்து வைப்ரண்ட் அப்படின்னு நல்லா தெரியும். இது நல்லா வாட்டர் பேஸில் வந்து நல்லா டைலூஷன் பண்ணிக்கணும். இது வாட்டர் ரொம்ப நிறைய மிக்ஸ் பண்ணக்கூடாது, திக் கன்சிஸ்டன்சி இருக்கணும். இது எடுத்து நம்ம அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு கேன்வாஸில் டைரெக்டாக அப்ளை பண்ணணும். பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம பென்சில் ஸ்கெட்சிங் பண்ண வந்து கேன்வாஸில் பண்ணியாச்சு. தெரியுதுங்களா? ஃபுல் ஃபிகரேட்டிவ் பண்ணுறோம் நம்ம. இது கொஞ்சம் உங்களுக்கு பிளராக தான் தெரியும்னு நினைக்கிறேன். இது மோரோவர் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி இது 5.5 ஃபீட்டுக்கு 4 ஃபீட் வரும். இது என்டையர் கம்போசிஷன் வந்து பண்ணியாச்சு. ஓரளவுக்கு பென்சில் ஷேடிங் மட்டும் பண்ணியாச்சு. சப்ஜெக்டில் எது எங்கே வரணும் அப்படின்றத மட்டும் நம்ம பக்காவாக ஸ்கெட்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம டெவலப் பண்ணணும். இதை அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா பேஸ் லேயர் பண்ண ஆரம்பிக்கணும். இங்கே ஒரு புறா வருது, அப்புறம் இங்கே 3 புறா இருக்க மாதிரி. இதெல்லாம் டார்க்கில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த சப்ஜெக்ட் என்னன்னாக்க என்னோடய டாட்டர்ஸ் 2 பேர். அவங்க வந்து ஒரு கோயில் முன்னாடி வந்து திரும்பி நின்றுட்டுருக்காங்க, சின்ன பாப்பா வந்து உட்காந்துட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா என்டையர் அட்மாஸ்பியர் வந்து நம்ம வரையணுன்றதுனால என்ன பண்ணுறோம்னா என்டையர் காம்போசிஷன் எடுத்துருக்கோம். இது வந்து ஒரு 5.5 ஃபீட்டுக்கு நம்ம அந்த கேன்வாஸ் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து படத்தை வந்து ஃபுல்லாக ஸ்கெட்ச் பண்ணிடுறோம். கிரிட் லைன் பண்ணிவிட்டு கிரிட் லைனை வந்து ஸ்கெட்ச் கரெக்டாக எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செய்ய வேண்டியது என்னென்னா பேக்ரவுண்டை ஃபஸ்ட் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். சப்ஜெக்ட் வந்து இதுனாக்க இப்போ பேக்ரவுண்ட் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பேஸ் லேயர் வந்து வச்சுக்கிறோம். சப்ஜெக்ட் வந்து எங்கேயுமே ஸ்கெட்ச் அவுட் ஆகாமல், சப்ஜெக்ட்னா சப்ஜெக்ட் கூட ஸ்கெட்ச் அவுட் ஆகாமல் கரெக்டாக எடுத்துக்கோங்க. எந்தெந்த காம்பவுண்ட் எங்கெங்கே இருக்கோ அதை கரெக்டாக ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பேக்ரவுண்ட் மட்டும் முடிஞ்சது, ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிற பேக்ரவுண்ட் மட்டும் முடிஞ்சது. இன்னும் பண்ணணும். இப்போ பேர்ட்ஸு இது ஒர்க் பண்ணி காட்டணும். இந்த பேர்ட்ஸ் ஒர்க் பண்ணணும். இந்த பேர்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் ஒர்க் பண்ணிக்கலாம். அப்புறம் ஈச்சர் வந்து காம்பவுண்ட் கண்டிப்பாக ஒர்க் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த இடம் இருந்தாங்க. ஸோ 1 ஃபீட் தான், அந்த 1 ஃபீட்டு மட்டும் ரீசனாக வரையணும். அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணணும். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஒர்க் பண்ணி வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடுறோம். இது அடுத்த நாட்களில் வந்து இந்த படம் வந்து எப்படி ரிலீஸ்க்குள்ளே போடுங்கிறத நான் உங்களுக்கு பே பண்ணுறேன்.